Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, Vims Hospital Campus, Salem, Puducherry and Chennai. साथियों, बीते दशक में भारत ने सोशल इंफ्रास्ट्रक्चर पर भी रिकॉर्ड निवेश किया है। मुझे खुशी है कि तमिलनाडु के करोड़ों गरीब परिवारों को इसका बेनिफिट मिल रहा है। बीते 10 साल में 4 करोड़ से ज्यादा पक्के घर देश भर के गरीब परिवारों को मिले हैं और इसमें पीएम आवास योजना के तहत 12 लाख से ज्यादा पक्के घर यहां तमिलनाडु में मेरे गरीब परिवार के भाई बहनों को मिले हैं। நண்பர்களே, கடந்த 10 ஆண்டிலே பாரதம் சமூக கட்டமைப்பிலும் கூட சாதனை காணும் அளவுக்கு முதலீடுகளை செய்திருக்கின்றது. தமிழ்நாட்டின் கோடானு கோடி குடும்பங்களுக்கும் இவற்றால் ஆதாயம் கிடைத்து வருவது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை அளிக்கின்றது. கடந்த 10 ஆண்டிலே 4 கோடிக்கும் அதிகமானோருக்கு கான்கிரீட் வீடுகள் தேசமெங்கும் இருக்கும் ஏழை குடும்பங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இவற்றிலே பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின்படி 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட கான்கிரீட் வீடுகள் இங்கே என்னுடைய ஏழை சகோதர சகோதரிகள் தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு கிடைத்துவிட்டன. पिछले 10 सालों में गांवों में करीब 12 करोड़ परिवारों तक पहली बार पाइप से वाटर नीर पहुंचाया गया है। इसमें 1 करोड़ 11 लाख फैमिलीज मेरे तमिलनाडु की है। इनके घर में पहली बार टैप वाटर पहुंचा है। इसका बहुत बड़ा लाभ तमिलनाडु की मेरी माताओं बहनों को मिला है। கடந்த 10 ஆண்டுகளிலே கிராமங்களில் 12 கோடி குடும்பங்களுக்கு முதன்முறையாக குழாய் வழி குடிநீர் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. இவற்றிலே 1 கோடி 11 லட்சம் குடும்பங்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவை. இவர்களுடைய இல்லங்களிலே முதன்முறையாக குழாய் வழி குடிநீர் சென்றடைந்திருக்கிறது. இதனால் மிகப்பெரிய ஆதாயம் அடைந்தவர்கள் நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் தான். साथियों, देशवासियों को क्वालिटी और सस्ता इलाज देने से ये हमारी सरकार का कमिटमेंट है। आप देखिए, आयुष्मान योजना के तहत तमिलनाडु में 1 करोड़ से ज्यादा ट्रीटमेंट हो चुके हैं। इससे तमिलनाडु के इन परिवारों के 1000 करोड़ रुपीज जो उनकी जेब में से खर्च होना था वो खर्च बच गया है। मेरे तमिलनाडु के भाई बहनों के जेब में 8000 करोड़ रुपीज, ये बहुत बड़ा आंकड़ा है। நண்பர்களே, நாட்டு மக்களுக்கு தரமான மற்றும் விலை மலிவான சிகிச்சை அளிக்கும் விஷயத்தில் நமது அரசாங்கம் அர்ப்பணிப்போடு செயல்கள் புரிந்து வருகின்றது. நீங்களே பாருங்கள், ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்தின்படி தமிழ்நாட்டிலே 1 கோடிக்கும் மேற்பட்ட சிகிச்சைகள் நடைபெற்றாகிவிட்டன. இவற்றிலே தமிழ்நாட்டின் இந்த குடும்பங்கள் 8000 கோடி ரூபாய், சிறிய தொகை அல்ல, 8000 கோடி ரூபாய் செலவிலிருந்து
காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். என்னுடைய தமிழ் சொந்தங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள். तमिलनाडु में 1400 से अधिक जन औषधि केंद्र है. ये मैं सिर्फ तमिलनाडु का बताता हूं. यहां जन औषधि केंद्र में 80% डिस्काउंट पर दवाएं मिलती है. इन सस्ती दवाओं से भी लोगों की जेब में 700 करोड़ रुपीज, मेरे तमिलनाडु के भाई बहनों के जेब में 700 करोड़ रुपीज की सेविंग हुई है. और इसलिए मैं तमिलनाडु के मेरे भाई बहनों को कहूंगा, अगर आपको दवाई खरीदनी है तो जन औषधि केंद्र से खरीदिए. आपको 1 रुपये की चीज 20 पैसे में, 25 पैसे में, 30 पैसे में मिल जाएगी. தமிழ்நாட்டிலே 1400க்கும் அதிகமான மக்கள் மருந்தகங்கள் இருக்கின்றன. 1400 நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டுமே. இங்கே 80% வரையிலான தள்ளுபடி விலையிலே மருந்துகள் கிடைக்கின்றன. இந்த மலிவு விலை மருந்துகளாலும் கூட மக்களுக்கு 700 கோடி ரூபாய் சேமிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தான் கூறுகிறேன், நீங்கள் மருந்துகள் வாங்க வேண்டும் என்றால் இந்த மக்கள் மருந்தகங்களிலே வாங்குங்கள். 25 பைசா, 30 பைசா, 50 பைசாவிற்கு கூட உங்களுக்கு மருந்துகள் கிடைக்கும். साथियों, हमारा प्रयास है कि देश के नौजवानों को डॉक्टर बनने के लिए एब्रॉड जाने की मजबूरी ना रहे. बीते सालों में तमिलनाडु को 11 नए मेडिकल कॉलेज मिले हैं. நண்பர்களே, நாட்டின் இளைஞர்கள் மருத்துவ படிப்பு படிக்க அயல் நாடுகளுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடாது என்பதே எங்களுடைய முயற்சி. கடந்த ஆண்டுகளிலே தமிழ்நாட்டிற்கு 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள் கிடைத்திருக்கின்றன. साथियों, देश भर में कई राज्यों ने मातृभाषा में डॉक्टरी की शिक्षा आरंभ की है. अब गरीब से गरीब मां का बेटा बेटी भी जिसने अंग्रेजी नहीं पढ़ी है वो भी डॉक्टर बन सकते हैं. मैं भी तमिलनाडु सरकार से आग्रह करूंगा कि वे तमिल भाषा में डॉक्टरी के कोर्सेज चालू करें ताकि गरीब मां के बेटे बेटी भी डॉक्टर बन सके. மருத்துவ படிப்பினை அதை தமிழிலே செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய பேரவா. இதற்காக இந்த படிப்பினை படித்த ஏழை தாய்மார்களுடைய குழந்தைகளும் அவர்களாலும் இதை படிக்க முடியும். அதற்காகத்தான் மருத்துவ படிப்பினை கூட தமிழிலே அதை அமைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இதன் பொருட்டு நான் வேண்டி விரும்பி மாநில அரசிடமும் கேட்டுக் கொள்ளுகிறேன், இந்த ஏழை குழந்தைகளும் மருத்துவ படிப்பை படிக்க வேண்டும் என்பதற்காக பாடத்திட்டத்தினை தமிழ் மொழியிலே செய்து தாருங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்ளுகிறேன். Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, Vims Hospital Campus, Salem, Puducherry and Chennai.